லேட்டர்னா எல்லாத்தையும் வந்துடும். அஞ்சு ஆஃப் வரும், டொமஸ்டிக் வரும், திருப்பி டபுள் நைன். அதுக்கு நான் வந்து நிக்கா பிரியாணி தான் வந்திருக்கேன். ஸோ வந்து இது வந்து ரியலி ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய இடங்கள் பிரான்ச்சஸ்லாம் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ இது உண்மையிலேயே நிக்கா டேஸ்ட்ல இருக்கான்னு சொல்லி தான் செக் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ரெஸ்டாரண்ட்ல வெளியே போய் நிறைய இடங்களில் சாப்பிட்டாலுமே வந்து நிக்கால சாப்பிட்ற மாதிரி வராது பிரியாணி. நிக்கா பிரியாணியோட டேஸ்ட்டே தனி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிரியாணி வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நிக்கால சாப்பிட்ற பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மைல்டா, மட்டன்லாம் வந்து ஜூஸியா, ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப ஆம்பியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹையாலாம் இல்லை. ப்ரைஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிரியாணி சாப்பிட்றதுக்கு எப்படி தியானம்லாம் பண்ணியிருக்கான். தியானம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே எனக்கு பெஸ்ட் இம்ப்ரெஷன். பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து ஹையாகவே இருக்குது. பெருமாள் வைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பட் பிரியாணி வந்து எனக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. மற்றபடி வந்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன் இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. எல்லாத்துலேயுமே சர்வீஸ்லாம் வந்து நல்லா குயிக்காக இருக்குது. இதுமாதிரி ஃபீட்பேக்கும் கேட்டாங்க. ஃபீட்பேக் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணுறன்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் இருக்குது. நீங்கள் வந்து ரியலாக வந்து நிக்கா பிரியாணி அந்த எக்ஸ்பெக்டேஷனோடவே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா ஹை குவான்டிட்டியில் இருந்தது. ப்ரைஸும் வந்து நல்லா ரீசனபிள். ரொம்ப ஹையாலாம் இல்லை ப்ரைஸு. எல்லாமே வந்து குவான்டிட்டி அதிகமாக, ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பட் வந்து பிரியாணி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. ஓவர் ஆயிலி ப்ளஸ் வந்து மட்டன்லாம் வந்து கொஞ்சம் ரஃபாக இருந்தது, ஜூஸியாக இல்லை. மீதி எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸில் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next vlog. Bye.